உலகத் தோற்றத்தின் போது ஓம் எனும் ஓசையிலிருந்து தோன்றிய ஆதித்யனே, நவகோள்களில் முதல்வனாக சுபக்கிரகமாய் அருள் புரியும் சூரிய பகவானே எழுந்தருள்வாய். ஆதி முதலாகி அகிலத்தை காத்து ஜோதிமயமாகி ஒளி வீசும் சுடரே, சூரியனார் கோவிலில் சுந்தரமாய் வீற்றிருக்கும் சூரிய பகவானே எழுந்தருள்வாய். காசிபர் அதிதிக்கு புதல்வனே, உஷா பிரத்யுஷா சமேதராய் காட்சி தருபவனே, சந்திரன் செவ்வாய் பிரகஸ்பதியை நண்பனாய் கொண்டவனே, சூரிய பகவானே எழுந்தருள்வாய். சிவபெருமானை அதிதேவதையாய் கொண்டோனே, சிம்மராசிக்கு அதிபதியாயிருப்போனே, மும்மூர்த்திகளின் அம்சமானவனே, சூரிய பகவானே எழுந்தருள்வாய். ஏழு குதிரை பூட்டிய ஒற்றை தேரில் ஊர்ந்து வருபவனே, ஒரு முகமும் 8 கரங்களும் உடையோனே, பன்னிரு முனிவர் போற்றும் பகலவனே, சூரிய பகவானே எழுந்தருள்வாய். சகல போக பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித் தருவோனே, ஜோதி வடிவாகி எவ்வுலகையும் ஒளிரச் செய்வோனே, வான்மழை பொழிந்திட வையகம் தழைத்திட சூரிய பகவானே எழுந்தருள்வாய். 12 ஞாயிறு விரதமிருந்து சூரியனார் கோயில் சென்று சூரிய பகவானுக்கு சிவப்பு ஆடை சிவப்பு மணி செந்தாமரை மலரால் அலங்கரித்து முக்கூட்டு எண்ணெயில் விளக்கேற்றி கோதுமை சர்க்கரை பொங்கலை செப்பு பாத்திரத்திலிட்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சூரிய கிரக தோஷம் நீங்கும், புகழ் மங்களம் ஓங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 சூரிய பகவானே சரணம், செந்தாமரை பிரியனே சரணம், சிவசூரிய நாராயணனே சரணம். நவக்கிரக மண்டலத்தில் சூரியனுக்கு தென்கிழக்கில் சுபக்கிரகமாய் விளங்கும் சோமதேவனே, அழகும் சாத்வீக குணமும் கொண்ட ஸ்ரீமதியே, சந்திர பகவானே எழுந்தருள்வாய். தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலை கொண்டு பார்க்கடலை கடைந்த போது அமுதத்தோடு வெளிப்பட்ட அமுதஸ்வரூபியே, சந்திர பகவானே எழுந்தருள்வாய். பயிர்களும் உயிர்களும் வாழ அருள் புரியும் எழில் திருமுகத்தோனே, கடகராசிக்கு அதிபதியானவனே, பார்வதியை அதிதேவதையாய் கொண்டவனே, சந்திர பகவானே எழுந்தருள்வாய். வெண்ணல்லி மலர்பிரியனே, முத்தை ரத்தினமாய் கொண்டவனே, புதன் பகவானின் தந்தையாய் விளங்குபவனே, சந்திர பகவானே எழுந்தருள்வாய். மாதத்தில் ஒரு பாதி வளர்ப்பிறையாகி சுபக்கிரகமாகவும் மறுபாதி தேய்பிறையாகி பாவக்கிரகமாகவும் ஜோதிடம் கூறும் ரோஹிணி நாதனே, சந்திர பகவானே எழுந்தருள்வாய். திருப்பதியை க்ஷேத்திரமாய்க் கொண்டு வெங்கடேச பெருமானை மூர்த்தியாய் கொண்டவனே,
ஆயுள் விருத்தி தந்து ஆனந்த வாழ்விற்கு அருள் புரியும் சந்திர பகவானே எழுந்தருள்வாய். சிவபெருமானின் முக்கண்ணில் இடக்கண்ணாய் திகழ்பவனே, கீர்த்தி அருளும் அமிர்தமூர்த்தியே, பராசக்தியின் வடிவம் கொண்ட சந்திர பகவானே எழுந்தருள்வாய். திங்கட்கிழமையிலும் பௌர்ணமி நாட்களிலும் அபிஷேகம் செய்வித்து வெண்ணிறாடை அணிவித்து முத்துமாலை வெண்ணல்லி மலரால் அலங்கரித்து பச்சரிசி பாலன்னம் தயிரன்னம் கொண்டு நிவேதனம் செய்து வந்தால் சந்திர கிரக தோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 சந்திர பகவானே சரணம், சோமதேவனே சரணம், அமுதஸ்வரூபியே சரணம். பார்வதி தேவியின் நெற்றி வியர்வை பூமியில் விழ, வியர்வை துளியிலிருந்து தோன்றிய பூமி புத்திரனே, பூமாதேவியால் வளர்க்கப் பெற்ற பூமி மைந்தனே, அங்காரகனே எழுந்தருள்வாய். ஆட்டுக்கொடி கொண்ட செந்நிறமேனியனே, 8 குதிரைகள் பூட்டிய பொற்தேர் கொண்டவனே, புன்னகை பூத்த முகமும் 4 கரங்களும் கொண்ட திண்ணிய தோளனே, அங்காரகனே எழுந்தருள்வாய். முக்கோண வடிவான இருக்கையில் ஆசனமிட்டு அமர்ந்திருக்கும் அழகு முகத்தோனே, சதுர்கரங்களில் கதை சக்தி ஆயுதம் சூலம் ஏந்தி பரத முத்திரையுடன் அருள்பவனே, அங்காரகனே எழுந்தருள்வாய். சித்திரை அவிட்டம் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவனே, போர்க்கடவுளாய் விளங்கி வெற்றிகள் பெற்று தரும் பூமி புத்திரனே, அங்காரகனே எழுந்தருள்வாய். பழனியை க்ஷேத்திரமாக கொண்டு ஸ்ரீபாலதண்டாயுதபாணியை மூர்த்தியாக கொண்டவனே, சக்தி தேவி எனும் மணையாளை இடப்பக்கம் கொண்டருள்பவனே, அங்காரகனே எழுந்தருள்வாய். பூமி மைந்தன் திண்ணிய தோழன் வக்கிரன், வேர்க்கரமேந்தியோன் மிடல் படுகதையோன், குசன் மங்களன் ஆரல் தராசுதன், குருதி என நாமகரணங்கள் கொண்டவனே, அங்காரகனே எழுந்தருள்வாய். அங்காரகனுக்கு உகந்த நாள் செவ்வாய், பிரதி செவ்வாய் விரதமிருந்து அங்காரகனுக்கு அபிஷேகம் செய்து செவ்வாடை செவ்வரளி மலரால் அலங்கரித்து துவரம் பருப்பு பொடி அன்னத்தை நிவேதனம் செய்து வழிபட்டார் செவ்வாய் கிரகதோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 அங்காரகனே சரணம், பூமிகுமாரனே சரணம், மங்களகாரகனே சரணம். சந்திரபுத்திரனாய் அவதரித்த ஞான ரூபனே, சாந்தரூபி லோகப்பிரியன் குதிரை வாகனன் திருநாமங்கள் பெற்றவனே, ஆதி சிதம்பரமாம் திருவெண்காட்டில் கோயில் கொண்டு திருவருள் புரியும் பசுமை நிறபேனியனே, புதன் பகவானே எழுந்தருள்வாய்.
கல்விக்கு அதிபதியான வித்யாகாரகனே, கலைகள் யாவும் கொண்ட சகலகலா வல்லவனே, சூரியனுக்கு வடகிழக்கு திசையில் அமர்ந்திருப்போனே, புத பகவானே எழுந்தருள்வாய். ஒரு முகமும் 4 கைகளும் கொண்டவனே, திருமாலை போல் தோற்றம் கொண்டவனே, பரதமுத்திரையும் கதை வாழ் கேடயம் தாங்கிய தயாகரனே, புத பகவானே எழுந்தருள்வாய். நுண்ணறிவு ஆற்றலும் ஞானமும் நல்கும் புத்தி விவர்த்தனனே, மிதுனம் கன்னிராசிகளுக்கு அதிபதியானவனே, மகாவிஷ்ணுவை அதிதேவதையாய் கொண்ட புத பகவானே எழுந்தருள்வாய். சூரியன் சுக்கிரன் இருவரையும் நண்பர்களாக கொண்டவனே, ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவனே, புத பகவானே எழுந்தருள்வாய். மேருமலையை பிரதட்சணம் செய்து தவ வலிமை பெற்றவனே, ஞான தேவியை மனைவியுடன் இடப்பாகம் கொண்டவனே, சிம்மமும் குதிரையும் வாகனமாய் கொண்டவனே, புத பகவானே எழுந்தருள்வாய். மதுரையை க்ஷேத்திரமாய் கொண்டு சொக்கநாதரை மூர்த்தியாய் கொண்டவனே, பச்சை நிறத்தோனே பச்சை மரகதத்தை ரத்தினமாய் கொண்டவனே, புத பகவானே எழுந்தருள்வாய். பிரதி புதன்கிழமை விரதமிருந்து புத பகவானுக்கு அபிஷேகம் செய்து பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அலங்கரித்து பாசிப்பயத்தம்பருப்பை நிவேதனம் செய்து வழிபட்டார் புதன் கிரக தோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 புத பகவானே சரணம், சந்திரபுத்திரனே சரணம், வித்யாகாரகனே சரணம். திரு ஆலங்குடியில் பொன்வண்ண மேனியனாய் 4 திருக்கரங்கள் கொண்டு கமண்டலம் அட்சமாலை யோகதண்டம் அபயமுத்திரையுடன் காட்சி தரும் பிரகஸ்பதியே, குரு பகவானே எழுந்தருள்வாய். தென்முகக் கடவுளாகி வியாழ பகவானாக ஞான குருவாக தக்ஷணாமூர்த்தியாக அருள் பாலிக்கும் குரு பகவானே எழுந்தருள்வாய். தேவர்களின் குருவாக ஜீவ கிரகமாக சூரியனுக்கு வடதிசையில் சதுராசனத்தில் வீற்றிருக்கும் வியாழ பகவானே, குரு பகவானே எழுந்தருள்வாய். இந்திரனை தேவருலகு ஆளச் செய்து இந்திரனின் மந்திரியாயிருந்தவனே, சாத்வீக குணமும் தயாள சிந்தனையும் கொண்ட பிரகஸ்பதியே, குரு பகவானே எழுந்தருள்வாய். பார்வையாலே தோஷங்கள் களைபவனே, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவனே, தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியானவனே, குரு பகவானே எழுந்தருள்வாய். ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் வலு இழந்தோ குறைபட்டோ இருந்து உனது பார்வை பெற்றிருந்தால் அத்தனை குறைகளையும் அகற்றி அருளும் குரு பகவானே எழுந்தருள்வாய்.
திருச்செந்தூரை க்ஷேத்திரமாகக் கொண்டு பாலசுப்பிரமணியரை மூர்த்தியாக கொண்டவனே, யானை அன்னம் குதிரையை வாகனமாய்க் கொண்டு வலம் வருவோனே, குரு பகவானே எழுந்தருள்வாய். ஞானகாரகனே, உன்னை வழிபடுவோருக்கு உயர் பதவியும் செல்வம் நன்மதிப்பும் சுகவாழ்வும் தருபவனே, கிரகதோஷங்கள் களைபவனே, கோடி நன்மை தருபவனே, உன்னை சேர்ந்தோர்க்கு இன்பம் சேர்ப்பவனே, குரு பகவானே எழுந்தருள்வாய். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து மஞ்சளாடை வெண்முல்லை மலரால் அலங்கரித்து கடலை தானம் செய்தும் பிரதிவியாழன் விரதமிருந்து குரு தல வழிபாடு செய்தால் குரு கிரக தோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 குரு பகவானே சரணம், வியாழ பகவானே சரணம், குரு தட்சிணாமூர்த்தியே சரணம். வெள்ளி நிறத்தோனே, வெண்தாமரை மலர் கொண்டோனே, கருட வாகனத்தில் வலம் வருவோனே, மிருகுமாமுனியின் புத்திரனே, சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய். அசுரர்களின் குருநாதனே, மாண்டோரை உயிர்ப்பிக்கும் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை கற்றவனே, சந்திரனை போல் வளர்பிறை தேய்பிறை கொண்ட சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய். கஞ்சனூர் திருத்தலத்தில் கோவில் கொண்டு நெஞ்சம் குளிர திருவருள் புரிபவனே, சூரியனுக்கு கிழக்கில் கிழக்கு நோக்கிய திருமுகத்தோடு காட்சி தருபவனே, சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய். சுக்கிர திசை மூலம் வாழ்வில் சுகபோகம் சேர்க்கும் சுக்கிராச்சாரியனே, ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவனே, சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய். இந்திராணியை அதிதேவதையாய் கொண்டவனே, சுகீர்த்தியை மனைவியாக இடப்பாகம் கொண்டவனே, வைரத்தை ரத்தினமாக கொண்டவனே, பேரெழில் மிக்க கவிராயனே, சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய். பெரும் புகழும் செல்வமும் தருபவனே, மனித ஜாதகத்தில் களத்திரகாரகனாய் நின்று திருமணம் இல்லற உறவு வீடு இசை நடனம் இசைக்கருவிகளின் கூறாக விளங்கி அருள்பவனே, சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய். அஷ்ட குதிரைகள் பூட்டி வெள்ளித்தேரில் பவனி வரும் பார்க்கவனே, ஜபமாலையும் கமண்டலமும் யோக தண்டமும் வரத முத்திரையும் கரங்களில் கொண்டவனே, தூய வண்ணமேனியனே, சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய். ஸ்ரீரங்கத்தை க்ஷேத்திரமாக கொண்டு ஸ்ரீரங்கநாதனை மூர்த்தியாக கொண்டவனே, சுக்கிரநீதி எனும் நூலை இயற்றி உலகுக்கு தர்மங்களை அறிய வைத்தவனே, சுக்கிர பகவானே எழுந்தருள்வாய்.
பிரதிவெள்ளிக்கிழமை விரதமிருந்து சுக்கிர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெள்ளை ஆடை வெண்தாமரை மலரால் அலங்கரித்து மொச்சை தானம் தயிரன்னம் செய்தும் சுவைமிக்க இனிப்பும் தானம் செய்து வழிபட சுக்கிர கிரக தோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 சுக்கிர பகவானே சரணம், பார்க்கவனே சரணம், சுக்ராச்சாரியனே சரணம். அருள் சுரக்கும் திருத்தலமாம் திருநள்ளாற்று நாயகனே, ஆயுள் உடல் நலம் காக்கும் அனுக்கிரக மூர்த்தியே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். சனியை போல் கொடுப்பவனுமில்லை, சனியை போல் கெடுப்பவனுமில்லை எனும் வேத மொழிக்குரியவனே, நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் கொண்டிருக்கும் நவக்கிரக நாயகனே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் வீதம் வாசம் செய்பவனே, ஈஸ்வரனையும் உனது பார்வையால் திருவோடு ஏந்தச் செய்தவனே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். சூரியகுமாரனே யமதர்மன் சோதரனே, சூரியனுக்கு முன்னால் மேற்கு திசையினில் அமர்ந்திருப்போனே, திருநள்ளாரை க்ஷேத்திரமாக கொண்டு பக்தருக்கு திருவருள் புரிவோனே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். சுக்கிரனையும் புதனையும் நண்பனாக கொண்டவனே, மகரம் கும்பராசிக்கு அதிபதியானவனே, 8 குதிரைகள் பூட்டிய இரும்பு தேரில் வலம் வரும் கருநீல வண்ணனே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். குளிகனின் புதல்வனே, குளிகை நேரத்தில் சுபகாரியங்கள் செய்திட அருள் புரிந்த கரிய நிறத்தோனே, தேவாதி தேவரையும் மன்னாதி மன்னரையும் உன் திருவடி தொழ வைத்த சாயா புத்திரனே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். நள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் நீராடி உனை தொழ தோஷங்கள் நீங்கும் கருநீல பிரியனே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். வில்லும் அம்பும் வாளும் வரதமுத்திரையும் கரங்களில் கொண்டு காகவாகனத்தில் பவனி வருவோனே, நீலக்கல்லை ரத்தினமாய் கொண்டவனே, சனீஸ்வர பகவானே எழுந்தருள்வாய். பிரதி சனிக்கிழமை விரதமிருந்து நள்ளாற்று நாயகனுக்கு அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் கருங்குவளை மலர்களால் அலங்கரித்து எள்ளு சாதம் நிவேதனம் செய்தும் சனீஸ்வர தலமாம் திருநள்ளாறு சென்று ஒரு நாள் தங்கியிருந்து வழிபட்டும் வர சனிக்கிரக தோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 சனீஸ்வர பகவானே சரணம், அனுக்கிரகமூர்த்தியே சரணம், கருணீல பிரியனே சரணம்.
விப்ரசித்தி சிம்மிகையின் புதல்வனே, திருநாகேஸ்வர நாயகனே, சாயாகிரகமே, ராகு பகவானே எழுந்தருள்வாய். சூரியனுக்கு தென்மேற்கில் பொதிகை போன்றதொரு ஆசனம் அமைத்து அமர்ந்திருப்போனே, ராகு பகவானே எழுந்தருள்வாய். நாகவல்லி நாகக்கண்ணி எனும் இரு தேவியருடன் மங்களமாய் காட்சி தரும் மங்கள ராகுவே, ராகு பகவானே எழுந்தருள்வாய். பிதாமகன் ஸ்தானத்திற்கு அதிபதியே, உன்னை உபாசனம் செய்தால் களத்ரதோஷம் புத்திரதோஷம் நீக்கிடுவாய். ராகு பகவானே எழுந்தருள்வாய். சனீஸ்வரனுக்கும் சுக்கிரனுக்கும் நண்பனாயிருப்பவனே, திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களுக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியானவனே, ராகு பகவானே எழுந்தருள்வாய். ராகுவை போல் கொடுப்பானில்லை என்பது போல் யோகமும் போகமும் அள்ளித் தருபவனே, ராகு பகவானே எழுந்தருள்வாய். காளஹஸ்தியை க்ஷேத்திரமாகக் கொண்டு காளஹஸ்தீஸ்வரரை மூர்த்தியாக கொண்ட ராகு பகவானே எழுந்தருள்வாய். ஆடும் சிங்கமும் வாகனமாய் கொண்டவனே, கலை ஞானம் ஆற்றல் யாவும் தந்தருளும் ஞானகாரகனே, ராகு பகவானே எழுந்தருள்வாய். ராகு பகவானுக்கு ஏதாவது ஒரு கிழமையில் அபிஷேகம் செய்து கருப்பு ஆடை கோமேதகக்கல் இலுப்பை பூவால் அலங்கரித்து உளுந்து தானம் செய்து வழிபட ராகு கிரகதோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 ராகு பகவானே சரணம், மங்கள ராகுவே சரணம், ஞானகாரகனே சரணம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ராகுதேவர் உருக்கொண்டு அமுதம் உண்டதை சூரியன் சந்திரன் திருமாலிடம் குறிப்பால் உணர்த்த சினமுற்ற திருமால் சட்டுவத்தால் ராகுவின் தலையில் அடிக்க சிரசு ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் பூமியில் விழ கேதுவின் உடலோடு 5 தலை நாகம் இணைந்திட தோன்றிய கேது பகவானே எழுந்தருள்வாய். சூரியனுக்கு வடமேற்கு திசையில் அமர்ந்திருப்பவனே, அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாய் விளங்கிடும் கேது பகவானே எழுந்தருள்வாய். சுக்கிரனையும் சனீஸ்வரனையும் நண்பனாய் கொண்டவனே, கீழப்பெரும் பள்ளம் எனும் திருத்தலத்தில் கோயில் கொண்டு அருள் புரியும் கேது பகவானே எழுந்தருள்வாய். சாயாகிரகமாகி அருள்பாலிக்கும் லோககேதுவே, காளஹஸ்தியை க்ஷேத்திரமாகக் கொண்டு காளஹஸ்தீஸ்வரரை மூர்த்தியாக கொண்ட கேது பகவானே எழுந்தருள்வாய்.
சர்வகேது என்றும் லோககேது என்றும் திருநாமங்கள் பெற்றவனே, செந்நிறத்தோனே பல வண்ண ஆடை அணிவோனே, வைடூரியத்தை ரத்தினமாக கொண்டவனே, கேது பகவானே எழுந்தருள்வாய். கேது பகவானுக்கு ஏதாவதொரு கிழமையில் அபிஷேகம் செய்வித்து பலவர்ண ஆடை செவ்வல்லி மலரால் அலங்கரித்து கொள்ளு அன்னம் நிவேதனம் செய்து வழிபட கேது கிரகதோஷம் நீங்கும், சர்வஜயம் உண்டாகும். சரணம் 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 கேது பகவானே சரணம், சாயாகிரகமே சரணம், லோககேதுவே சரணம். ஓம் சூரிய பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் சந்திர பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் செவ்வாய் பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் புதன் பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் வியாழன் பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் சுக்ர பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் சனீஸ்வர பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் ராகு பகவானே தவ சுப்ரபாதம். ஓம் கேது பகவானே தவ சுப்ரபாதம். ஒன்றாம் அதிபதி காக்க காக்க, ஓம் செங்கதிரே காக்க காக்க, சூரிய பகவான் காக்க காக்க, வீரிய சுடரே காக்க காக்க, எழுபறி தேரனே சரணம் சரணம், எருக்கு சமித்தனே சரணம் சரணம், என் எழுத்து மந்திரனே சரணம் சரணம், எங்கும் நிறைந்தவனே சரணம் சரணம். கமலம் விரிப்பவனே காக்க காக்க, கர்ணனின் அப்பனே காக்க காக்க, கிழக்கில் உதிப்பவனே காக்க காக்க, கிரக நாயகனே காக்க காக்க, கோள்களின் தலைவனே சரணம் சரணம், கோதுமை திரியனே சரணம் சரணம், கிருத்திகை அதிபதி சரணம் சரணம், கிருபாகரனே சரணம் சரணம். இரண்டாம் அதிபதி காக்க காக்க, இரவின் ஒளிச்சுடரே காக்க காக்க, சந்திர தேவா காக்க காக்க, சாந்தியின் வடிவே காக்க காக்க, அமைதி உருவனே சரணம் சரணம், அபய கரத்தனே சரணம் சரணம், இனிப்பு பிரியனே சரணம் சரணம்,
பரிதேரனை காக்க காக்க பரிவார தேவனை காக்க காக்க பயிறு விரும்பியே காக்க காக்க பாண்டவர் தலைவா காக்க காக்க முத்து பிரியனே சரணம் சரணம் முறுக்கு சமித்தனே சரணம் சரணம் வெண்குடையோனே சரணம் சரணம் ஓம் வெண் திங்களே சரணம் சரணம் மூன்றாம் அதிபதி காக்க காக்க முக்கோண மண்டலனை காக்க காக்க அங்காரக தேவா காக்க காக்க அலங்கார நாதா காக்க காக்க என் பரிதேரனை சரணம் சரணம் ஏடாண்டாள் பவனே சரணம் சரணம் ஆடு வாகனனே சரணம் சரணம் ஆற்றல் மிக்கவனே சரணம் சரணம் சங்கு கழுத்தனே காக்க காக்க ஷண்பக பிரியனே காக்க காக்க சாமகான பிரியனே காக்க காக்க சக்தி ஆயுதனே காக்க காக்க செம்மேனியனே சரணம் சரணம் செவ்வாடையனே சரணம் சரணம் செம்மாலை அணியனே சரணம் சரணம் செவ்வாய் தேவா சரணம் சரணம் நான்காம் அதிபதி காக்க காக்க புதன் பகவானே காக்க காக்க அறிவின் உருவே காக்க காக்க அழகின் குருவே காக்க காக்க கிரகபதியே சரணம் சரணம் கிழக்கு நோக்கனே சரணம் சரணம் கல்வி அருள் பவனே சரணம் சரணம் ஓம் கலைவாணனே சரணம் சரணம் குதிரை வாகனனே காக்க காக்க சிங்க வாகனனே காக்க காக்க சிங்க கொடியோனே காக்க காக்க சிவனடியோனே காக்க காக்க பசும்பயிர் பிரியனே சரணம் சரணம் பச்சை வண்ண ரூபனே சரணம் சரணம் வடக்கே திசையனே சரணம் சரணம் வாழ்வளிப்பவனே சரணம் சரணம் ஐந்தாம் அதிபதி காக்க காக்க வியாழன் பகவான் காக்க காக்க குரு பகவானே காக்க காக்க தட்சிணாமூர்த்தியே காக்க காக்க அறிவுக்கு அதிபதி சரணம் சரணம் அரசு சமித்தனே சரணம் சரணம் என் பரிதேரனே சரணம் சரணம் எளியோர் காவலே சரணம் சரணம் யானை வாகனனே காக்க காக்க வாசிகனே வேதியனே காக்க காக்க முல்லை பிரியனே காக்க காக்க மஞ்சள் வண்ணனே காக்க காக்க கடலை விரும்பியே சரணம் சரணம் கமண்டல தாரியே சரணம் சரணம் கார்ப்பு சுவையனே சரணம் சரணம் காக்கும் தேவனே சரணம் சரணம் ஆறாம் அதிபதி காக்க காக்க சுக்கிர பகவான் காக்க காக்க வெண்குடையோனே காக்க காக்க வெள்ளை உடையோனே காக்க காக்க
பரித்தேரனே சரணம் சரணம் கிழக்கு நோக்கனே சரணம் சரணம் கிரகாதிபனே சரணம் சரணம் ஏழாம் அதிபதி காக்க காக்க சனீஸ்வர தேவா காக்க காக்க தோஷ நிவாகரனை காக்க காக்க ஆட்டுவிப்பவனே காக்க காக்க கருநிற ரூபனே சரணம் சரணம் காகவாகனனே சரணம் சரணம் எண்பரித்தேரனே சரணம் சரணம் எள்ளு பிரியனே சரணம் சரணம் திருநள்ளார் தேவா காக்க காக்க ஐயனே மெய்யனே காக்க காக்க சிவபக்தர் கடியானே காக்க காக்க சிவனடியானே காக்க காக்க மாங்கல்ய காரகனே சரணம் சரணம் மகர தாழ்பவனே சரணம் சரணம் பூசத்ததிபதி சரணம் சரணம் புஷ்ப பிரியனே சரணம் சரணம் எட்டாம் அதிபதி காக்க காக்க ராகு பகவான் காக்க காக்க அசுப கிரகனே காக்க காக்க அமர முகனே காக்க காக்க கருநாகராஜனே சரணம் சரணம் கருமேனியனே சரணம் சரணம் கருமலர் பிரியனே சரணம் சரணம் காலரூபனே சரணம் சரணம் அதிசய வடிவனே காக்க காக்க அமுது உண்டவனே காக்க காக்க கிரகராஜனே காக்க காக்க கேதுவின் தோழனே காக்க காக்க நோய் நொடி தீர்ப்பவனே சரணம் சரணம் பரனருள் பெற்றவனே சரணம் சரணம் மந்தாரை பிரியனே சரணம் சரணம் மானுடல் பீடனே சரணம் சரணம் ஒன்பதாம் அதிபதி காக்க காக்க ஓம் கேது பகவான் காக்க காக்க அசுவதி அதிபதி காக்க காக்க அறுபரி தேரனே காக்க காக்க செவ்வண்ண கிரகனே சரணம் சரணம் செவ்வல்லி பிரியனே சரணம் சரணம் தத்துவ ஞானியே சரணம் சரணம் ஓம் தவசீலனே சரணம் சரணம் தோஷ நிவாகரனை காக்க காக்க ஐயனே மெய்யனே காக்க காக்க ராகுவின் தோழனே காக்க காக்க பன்மலர் பிரியனே காக்க காக்க அந்தர்வேதி நாடனே சரணம் சரணம் அன்பரின் காவலனே சரணம் சரணம் அர்த்தசாரீரனே சரணம் சரணம் அபயகரனே சரணம் சரணம் புண்ணியம் அருளிடும் நவக்கிரக நாயகரே சரணம் கோள்களின் வடிவங்களே சர்வகா